Hi friends, welcome to Easy Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. நான்வெஜ் சாப்பிட்றவங்கள முக்காசி பேருக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான, ஸ்பைசியான, டேஸ்டியான சிக்கன் பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை நல்லா புழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 150 ml தயிர் சேர்த்துருக்கோம். ஒரு அரை கப் போல் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 துண்டு பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய் தூள். நாங்கள் காஷ்மீரி தூள் எடுத்திருக்கோம், அதனால 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் சாதா பட்டை மிளகாய் தூள் எடுத்திருந்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை மேரினேஷன் பண்ண போகிறோம். ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இல்லைனா ஒரு நைட் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் மதியானம் காலையில் கூட நீங்கள் பிரியாணி செய்யலாம். ஓவர் நைட் கூட ஃப்ரிட்ஜில் இருக்கலாம். அரை மணி நேரத்தில் செய்தால் வெளியே வச்சுக்கோங்க. ஒரு அரை கிலோ அரிசியை தண்ணியில் ஊற வச்சு அதை தனியாக வச்சுக்கலாம். அதுவும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறினா போதும். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா கலந்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கோம். நீங்கள் நீள நீளமாக வேணும்னாலும் நறுக்கி போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை அதே மாதிரி நீள நீளமாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணது நல்லாவே ஊறிருக்கு. இப்போ அதையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சிக்கன்லேருந்து தண்ணி வரும். ஸோ கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 300 ml தண்ணி அதில் சேர்த்துட்டு நம்ம இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட போகிறோம். சிக்கன் இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு இருந்ததுன்னா போதும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொஞ்சம் சூடு ஏறினதும் 50 கிராம் பாதாம், 25 கிராம் முந்திரி சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் அதையுமே அது கூட சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அதையுமே அதில் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதில் அந்த பாதாம், முந்திரி, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா வேகும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசி ஒரு 10 நிமிஷம் தான் ஊறிருக்கு. இப்போ சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ஒரு 70% குக் ஆனால் போதும். முக்கா வேக்காடுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அந்த ஓரளவுக்கு வெந்த சாதத்தை நம்ம வச்சுருக்க இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இதுவுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா பரவாயில்ல. கொத்தமல்லி இலையை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கரை மூடி 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம வைக்க போகிறோம். அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட எம்மியான பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த பிரியாணி அப்படியே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்
ரெஸ்டாரண்ட்கே போக மாட்டீங்க, வீட்லேயே டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஈஸி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.